ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கனவோ ஒரு குறிக்கோளோ இருந்தால் அதை ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். மற்றவரிடத்தில் அதை பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் பொறாமை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பு என்கிறவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், தன்னுடைய சொந்த சகோதரர்களே அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். அவன் கனவை சொன்னான், நான் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு பதவிக்கு போகிறேன், உங்களை காட்டிலும் ஒரு மேன்மையான அதிகாரத்துக்கு நான் வரப்போகிறேன் என்று சொன்ன உடனே அவருடைய சகோதரர்களே அவனை கொலை செய்யும் அளவுக்கு அவர்கள் பகைக்க ஆரம்பித்து விட்டார்கள். உங்கள் கனவுகளை பூட்டி வையுங்கள், சைலண்ட்டாக பில்ட் பண்ணுங்க. அதனுடைய வெற்றி பின்பாக அது சத்தத்தோடு வெளியே வரும். அந்த வெற்றி ஜெயம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் போது உலகம் அறிந்து கொள்ளும், ஊர் அறிந்து கொள்ளும், உறவுகள் அறிந்து கொள்ளும்.